எல்லா நலனும் வளனும் பெற்று நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை எல்லாருக்கும் அனுப்பிச்சேன். அதுல சொன்னது போல இறையருளும் கூடி எல்லோரும் நல்ல விதமா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு இன்றைய விஜயதசமி நாள்ல வேண்டிட்டு ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ சார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ரெண்டு விஷயம்தான், ஒண்ணு ஆரோக்கியம், ரெண்டாவது சந்தோஷம். சரி, ஞான சம்பந்தரினுடைய குடிலுக்கு, அவர் தங்கி இருந்த இடத்தினுக்கு மதுரையிலிருந்து அடியவர்கள் வந்து மதுரையில் நடந்த அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னெடுத்து வைத்து சம்பந்தர் அங்கு வருதல் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை செய்கிறார்கள். சம்பந்தர் பதில் கூறுவதற்கு முன்பாகவே சம்பந்தரோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் நாம் மதுரைக்கு சென்றாக வேண்டும் என்று உறுதியோடு பேசத் தொடங்குகிறார்கள். இதனை கேட்டவுடனே சம்பந்தரினுடைய பதில் மிக அழகானது. மற்றவர்கட்கு அருள் புரிந்து பிள்ளையாரும் வாகீச முனிவருடன் கூட சென்று பெற்றம் உயர்த்தவர் பாதம் பணிந்து போந்து பெரிய திரு கோபுரத்துள் இருந்த தென்னாடு உற்ற செயல் பாண்டிமா தேவியாரும் உரிமை அமைச்சரும் உரைத்து விட்ட வார்த்தை சொல் தனி மன்னவர்க்கு புகழி மன்னர் சொல்லி எழுந்து அருளுதற்கு துணிந்த போது. சம்பந்தர் நாவுக்கரசரோடு சேர்ந்து இறைவனை வழிபட்டு மதுரையிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னவா? மற்றவர்கட்கு அருள் புரிந்து, தன்னோடு இருந்த அடியவர்களினது வேண்டுகோளினை கேட்டு அவர்களுக்கு அருளுவதாக வாக்கு கொடுத்து, பிள்ளையாரும் ஞான சம்பந்தரும் வாகீஷ முனிவரும், வாகீஷர் என்றால் வாக்கினுக்கு ஈசர், நாவுக்கரசரும் கூட சென்று, ரெண்டு பேரும் ஒன்றாக சென்று பெற்றம் உயர்த்தவர். பெற்றம்னு சொன்னா இது தென்மதுரை வழக்கம். பெற்றம்னு சொன்னா மாடுன்னு அர்த்தம். இந்த சொல்ல தென்மதுரையில இருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்று இருக்கக்கூடிய பகுதியை உரிய இடமாக கொண்டவர்கள் அனைவரும் அந்த பசு கூட்டங்களையும் ஆநிறைகளையும் பெற்றம்னு தான் சொல்லுவார்கள். மற்றொரு சான்று வேணும்னாக்க ஆண்டாள் முதல்ல அந்த சொல்ல கையாளுறது. அது சேக்கிழார் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆண்டாள் திருப்பாவையிலேயே அதை கையாளுகிறார். பெற்றம் மெய்த்துண்ணும் குடியில் பிறந்த உனக்கு குற்றேவல் செய்யாமல் போகாதே என்று. அவன் நெல்லையை சார்ந்தவள், தெரியும் அவர்களுடைய ஊர் எதுன்னு. அது நெல்லையம்பதியினுடைய ஒரு மிகச்சிறந்த தலம். அதனால் அந்த ஊர் வழக்கம் அதை சேக்கிழார் வாங்கி எழுதுகிறார். பெற்றம் உயர்த்தவர். பெற்றம் உயர்த்தவர்னா காளையை வாகனமாகவும் உடையவர், அந்த காளையை கொடியாகவும் உடையவர். இத பாரதம் பாடின பெருந்தேவனார் அழகா புறநானூற்றினுடைய கடவுள் வாழ்த்துல பாடுவர். கன்னி கார் நறுங்கொன்றை வண்ண மார்பின் தாரு மற்கொன்றை ஊர்தி வெள்வாள் ஏரே சீர்கழு கொடியும் அவ்வேறு என்பர். சிவபெருமான் தலையில கன்னியாக கொன்றை மலரை சூடி இருக்கிறார், அந்த கொண்டையை சுற்றி. கழுத்திலும் அந்த கொன்றை மலரையே மாலையாக போட்டு கொண்டு இருக்கிறான். அதே போல அவன் ஏறி அமர்ந்து பவனி வருவதும் வெண்மையான ஆற்றல் வாய்ந்த ஏறு, காளை வாகனம். அவன் உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய கொடியும் காளை வாகனம். ஆகவே அவனுக்கு கொடியும் அதுதான், அவன் வரக்கூடிய வாகனமும் அதுதான். பண்டைய வழக்கம் அப்படித்தான். இறையவர்களுக்கு எது வாகனமோ அதுவே கொடி. பெருமாளுக்கு கருடன் வாகனம், அதுவே கொடி. நீங்க சுப்பிரபாதத்தில் அந்த சொல்லை கேட்டிருக்கலாம், கருடத்வஜன் என்று. அதனால பெற்றம் உயர்த்தவர் பாதம் பணிந்து சிவபெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி போந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பெரிய திரு கோபுரத்துள் இருந்து, அந்த பெரிய கோபுரத்தின் கீழாக இருந்து கொண்டு தென்னாடு உற்ற செயல். தென்னாடுன்னு இந்த இடத்துல பாண்டிய நாடு. ஆகவே மதுரையம்பதியில் பாண்டிமா தேவியாரும் உரிமை அமைச்சரும்,
பாண்டிமாதேவியும் உரிமை அமைச்சர் குலச்சிறையாரும் உரைத்து விட்ட வார்த்தை என்ன சொல்லணும்னு அனுப்பி இருக்கிறார்கள் அல்லவா சிலர் அந்தணர்கள் மூலமா, அவர்கள் வந்து சொன்னதை கேட்டார்கள். சொற்ற, ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார் பாருங்க, உரைத்து விட்ட வார்த்தை சொல் தனி மன்னவர்க்கு. சொல் தனி மன்னவர்னா ஒப்பிலாத சொற்களை சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருக்கு புகலி மன்னர், புகலி சீர்காழி, சீர்காழியினுடைய பிள்ளையாகிய ஞான சம்பந்தர் சொல்லி எழுந்து அருளுதற்கு துணிந்த பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் இவர்களினது விருப்பத்தினுக்கு ஏற்றாற்போல் பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் கூறியது போல் நான் மதுரையம்பதிக்கு செல்ல இருக்கிறேன்னு உத்தரவு வாங்க நாவுக்கரசரிடம் தனது திட்டத்தை சொன்னார். உடனே நாவுக்கரசர் மறுக்கிறார், போகக்கூடாதுன்னு. வேடிக்கை பாருங்க. அரசர் அருளி செய்கின்றார் பிள்ளாய், அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை. உரை செய்வது உளது உருகோள் தானும் தீயது. எழுந்தருள உடன்படுவது ஒன்னா என்ன? பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுதனையா எனப் பகர்ந்து பரமர் செய்ய விரை செய் மலர்த்தாள் போற்றி புகலி வேந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே. எடுத்த வண்ணம் இருக்கிறார் நாவுக்கரசர். எப்படி? அரசர் அருளி செய்கின்றார். நாவுக்கரசர் அருள் கூர்ந்து ஞான சம்பந்தர் மீது கொண்ட ஈடுபாட்டினால பேச தொடங்குகிறார். என்னவென்று, பிள்ளாய், இப்பதான் நேரடியா அழைக்கிறார். தனக்கு பிள்ளை போன்றவன் அவன். என்ன, நாவுக்கரசரது வயது 80, இவருக்கு 14. அந்த சூழல் நடக்கும்போது 14. அதனால பிள்ளாய், அந்த அமன் கையர், அமன் என்று சொல்லக்கூடிய சமணர்கள், அமன் கையர் வஞ்சனைக்கு ஓர் அவதி இல்லை. வஞ்சனை செய்வதில் அவர்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏனென்றால் சமண மதத்தில் இருந்து சைவத்திற்கு வந்தவர் நாவுக்கரசர். ஆகவே அவருக்கு முழுமையுமா தெரியும் சமணர்களினுடைய செயல் யாவும். ஆகவே அவர்களினது வஞ்சனைக்கு இதுதான் எல்லை, இதுதான் முடிவு என்பது இல்லை. எதனை வேண்டுமானாலும் செய்வார்கள். உரை செய்வது உளது, நான் எடுத்து சொல்லுகிறேன், நிறைய இருக்கிறது. அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த அளவினுக்கு இணையாக பிரிது யார் ஒருவரும் தெரிந்திருக்க முடியாது. உரை செய்வது உளது, அதோடு உருகோள் தானும் தீய. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் சரியாக இல்லை. நாட்கள் நமக்கு நன்மை பயக்கக்கூடியனவாய் இல்லை. ஆகவே எழுந்தருள உடன்படுவது ஒண்ணா. இவர்களினது வேண்டுகோளுக்கு இணங்கி நீ மதுரையை நோக்கி செல்லுதல் என்பது, மதுரைக்கு நீங்கள் எழுந்தருளுவதாக எண்ணி இருப்பது ஒண்ணா, அது பொருத்தமற்றது, போக வேண்டாம். ஒன்னா என்ன? பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் நாம் நித்தமும் பாடி பரசுவதுன்னா புகழுவது. நாம் நித்தமும் பாடி புகழுவது பெருமானாகிய சிவபெருமானினது கழல்கள் என்றால் பழுது அணையா என பகர்ந்து. உடனே சம்பந்தர் சொன்னார், அப்படி இருந்தால் எனக்கு எந்த விதமான பழுதும் வராது. நாம் அன்றாடம் தொழுவது நாம் வணங்குதற்குரிய சிவன் என்றால், அவனது திருவடியை வணங்குவது என்றால் நமக்கு எந்த விதத்திலும் தீமை அணுகாது. பரமர் செய்ய நமக்கு எல்லா அருளையும் பரமனாகிய சிவன் உடனிருந்து செய்வான். விரை செய் மலர்த்தாள் போற்றி. நறுமணம் மிக்க மலர் போன்ற தாள்களை உடைய சிவபெருமானினது திருவடியை மனத்துள் எண்ணி போற்றியவராகிய ஞான சம்பந்தர், புகலி வேந்தர் ஞான சம்பந்தர் வேயிறு தோழியை எடுத்து விளம்பினாரே. வேயுறு தோழி என்று தொடங்கக்கூடிய மிக அழகானதோர் பதிகம். அந்த பதிகத்துக்கு பேரு கோள் அரு பதிகம். கோள்னா வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அவைகளினால் நமக்கு எந்த விதமான இடர்பாடும் வாராது. நாம் எல்லாம் சிவனுக்கு அன்பர்கள்.
சிவனன்பர்களை இந்த கோள்கள் ஏதும் செய்து விடாது. ஏற்கனவே பல அடியவர்கள் பாடியிருக்கிறார்கள். நாள் என் செய்யும், நம்மை நாடி வந்த வினைதான் என் செய்யும், கோள் என் செய்யும் என்று அருணகிரியாரும் பாடியிருக்கிறார். அதனால உண்மையான ஈடுபாட்டோடு இறைவனை நாம் வழிபடுவதாக இருந்தால் நமக்கு உரியதாகிய எந்த ஒரு கோளும் நமக்கு தீமையை தராது. மிக அழகான பதிகம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆயிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இது 11 பாட்டு. எல்லா கோள்களும் நமக்கு நன்மையை செய்யும். நாம் உண்மையான பக்தியோடு இறைவனை வழிபட்டால் அந்த இறை அருள் நம்மை எல்லா நாட்களிலும் காக்கும். நான் ஏன் இன்றைக்கு வகுப்பு எடுக்க வேண்டும்னு முடிவு செய்தேன்னா இந்த பாட்டை இன்றைக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. அதுல அவர் சொன்னக்கூடிய ஓமை பாருங்க. வேயுரு தோழி பங்கன் உமையோடு கூடியவன் மூங்கிலை போன்று மென்மையான தோளினை உடைய உமையோடு கூடியவன் விடமுண்ட கண்ணன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக நன்மைக்காக உலக உயிர்களை காக்கும் பொருட்டு ஆலம் என்கின்ற விஷத்தை உண்டவன் விடமுண்ட கண்டன். அவ்வளவு பெரியவனாக இருந்தவன் அவனுடைய அருள் எப்படி? மிக நல்ல வீணை தடவி, மென்மையான வீணையிலிருந்து கேட்கக்கூடிய இனிமையான இசை போலே அவன் நமக்கு அருள் செய்வான். அவன் மேலும் என்ன செய்தான்? உலக நன்மைக்காக நஞ்சினை உண்டவன் தனி மனிதனுக்கும் அருளினை செய்தான். எப்படி? மாசரு திங்கள் குற்றமற்ற நிலவினை தன் தலையிலே வைத்து அதனை காப்பாற்றினான். மாசரு திங்கள் கங்கை ரெண்டும் முரண்பாடு பாருங்க. தவறு செய்த நிலவினது மாசினை அறுத்து அதனுக்கு அருளினான். ஆணவத்தோடு தரை இறங்கின கங்கையை தலையிலே தாங்கினான். ஆகவே அவனிடம் அருளோடு சென்றீர்கள் என்றால் உங்கள் பாவம் கழியும். அதற்கு சான்று நிலவு. ஆணவத்தோடு அவனிடம் சென்றால் அதை அடக்கும் ஆற்றலும் அவனிடம் இருக்கிறது. அதற்கு சான்று கங்கை. ரொம்ப அழகான முரண் அது. மாசரு திங்கள் கங்கை இவை இரண்டையும் முடிமேல் அணி, இரண்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்கான். ஒன்றும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளணும். ஆணவத்தால் நீ ஆடினாய் என்றால் அவன் அருளினால் கட்டுப்படுவாய். பாவங்கள் ஏதேனும் செய்து இவனை பணிந்தாய் என்றால் உன் பாவமும் போக்கப்படும், அவன் உனக்கு அருளையும் செய்வான். ஆகவே ரெண்டு ஒன்றுக்கொன்று முரண்பாடானது. அந்த ரெண்டு முரண்பாட்டையும் ஒரே இடத்துல வச்சுருக்க. ஆகவே அந்த கங்கையை அணிந்து என் உளமே புகுந்த அதனால் நான் அவனை வேண்டல, அவனாக என் உள்ளத்துல வந்து புகுந்தான். முதல் பாட்டுல அதே கருத்தை சொல்லுவார். அவன் என்னுள் புகுந்து என்னை கவர்ந்தவன். தோடுடைய செவியன் பார்க்கலாம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். முதல் பாட்டுல சொன்னது இங்க கொண்டு வந்து சேர்த்தார். என் உளமே புகுந்த அதனால் என்னுடைய மனதினுள் நான் அறியாமல் உள்ளே நுழைந்தவன். அப்படிப்பட்டவன் என்னுள் இருக்கின்ற பொழுது இந்த வானத்து கோள்கள் என்னதான் செய்யும் என்று இளம் பிள்ளையாக இருக்கக்கூடிய சம்பந்தர் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு வந்தவரும் சமணர்களை பற்றி முழுவதுமாக தெரிந்தவரும் ஆகிய நாவுக்கரசரிடம் அவர் அறியக்கூடிய அளவில் ஞானத்தை எடுத்து சொல்றார். தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய அழகே என்ன என்று கேட்டால் எந்த ஒரு தத்துவத்தை அறிவதற்கும் வயது முக்கியம் அல்ல. அதனாலதான் வழிபடக்கூடிய சிவனே பிரணவத்தின் தத்துவத்தை முருகனிடம் அமர்ந்து கேட்டதாக கதையை நாம வைத்திருக்கிறோம். அந்த புராண குறிப்பை வைத்ததற்கு காரணம் வயது என்பது ஞானத்தை அளவிடக்கூடிய கருவி அன்று. ஒருவருக்கு 40 வயதுல கிடைக்கக்கூடிய அனுபவம் மற்றொருவருக்கு 10 வயதுல கிடைச்சு விடலாம். ஆகவே அனுபவம் தான் நம்மை ஆளுகிறதே ஒழிய அறிவு நம்மை ஆளுவதில்லை.
ஏனென்றால் கற்றறிந்த அறிஞர்கள் பலர் அனுபவம் இல்லாமல் தவிப்பதை பார்த்திருக்கோம். அதனால் இப்படி சொன்ன உடனே வேடிக்கை, ஏன் இப்படி நாவுக்கரசர் நடுங்கினார்? இப்ப நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் மதுரைக்கு செல்லுகிறேன் உடனே ரொம்ப ஆர்வத்தோட வழி அனுப்பி இருக்கணும். ஏனென்றால் நாவுக்கரசர் சாதாரண ஆள் இல்லை. அவர் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்த உடனே பல்லவ மன்னன் அவர் அழைத்து வர சொல்லி ஆளை ஏவினான். ரொம்ப தெளிவா சொன்னார், நாமார்க்கும் குடி அல்லோம், நமனை அஞ்சோம், நான் உனக்கு அடிமை அல்ல, நான் பரமன் ஒருவனுக்குத்தான் அடிமன், நீ ஆணையிட்டெல்லாம் வர முடியாதுன்னு மன்னனை மிக கடுமையான முறையிலே எதிர்த்தவர். அல்லல் என் செய்யும்னு பாடினவர். எனக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அல்லல் என்ன செய்யும் என்னை? கல்லுல கட்டி கடல்ல போட்ட பொழுது கூட நமச்சிவாய பதிகம் பாடி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கற்றுணை பூட்டி என கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவேன்னு சொல்லி கரையேறியவர். பல இடங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார், வானம் துளங்கில், வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் இடமாறி போனாலும் சிவனடியாராகிய என்னை அவை என்னதான் செய்யும்னு பாடினவர். இவ்வளவு தெளிவான ஞானத்தோடு பாடின நாவுக்கரசர் ஏன் ஞானசம்பந்தரை தடுத்தார்னா, அவர் வயது கருதி. அவரால் இன்னமும் சாதிக்கப்பட வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. சம்பந்தருக்கு உண்டான பொறுப்பு ஜாஸ்தி. நாவுக்கரசருக்கு வயது கூடிக்கொண்டே போகிறது. அவர் இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவரால் இன்னமும் சாதிக்கப்பட வேண்டிய செயல்கள் அதிகமா இருக்கு. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, நீங்க ஏதாயிலும் ஒரு காரியம் செய்ய தலைப்பட்டீர்கள் என்றால் அந்த காரியத்தினுடைய பொருண்மை புரியாமல் யாரேனும் ஒரு சிலர் உங்களை எதிர்க்கலாம் அல்லது அதை மறுத்து பேசலாம். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தோம்னு ஆரம்பித்தால் நம்ம மேலும் நம்முடைய துறையில எதையுமே சாதிக்க முடியாம போயிடும். ஆகவே இவர்கள் இவ்வாறு மறுக்கிறார்களா, மறுத்து கொண்டே இருக்கட்டும், நாம நம்ம வேலையை பார்க்கணும். அதுதான் நாவுக்கரசருக்கு உண்டான அடிப்படை சிந்தனை. பாண்டிய நாட்டில் போய் சமணர்களுக்கு உண்டாக மறுத்து மாறுபட்டு அவர்களோடு வாதம் செய்து காலத்தை கடத்துவதற்கு பதிலாக எங்கெல்லாம் நம்மை நம்பி சிவனை முழு முதல் தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில மேலும் பல நல்ல செய்திகளை கொடுத்து செல்லலாமே. நாவுக்கரசரினது நோக்கம் அவ்வளவு. எல்லோரிடமும் சென்று பகைத்து வெல்ல முடியும் என்பது தெரியும். அதற்கு செய்யக்கூடிய கால விரயத்தை நல்லது செய்வதற்கு செலவிடலாமே. இன்றைக்கு எல்லா நாடுகளும் அதை தானே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. போர் தளவாடங்கள் வாங்குவதற்கு ஒரு நாட்டினுடைய வரவுல பாதிக்கு மேல போய் அதற்கு செலவு செய்யணும். எல்லோரும் எல்லா நன்மையும் பெற வேண்டும், யாரும் யாரோடும் பகை கொள்ளாமல் இருந்தால் எல்லா நாட்டினுக்கும் செய்யப்படக்கூடிய இராணுவ தளவாடங்களுக்கு உண்டான பணத்தை ஆக்கப்பூர்வமா செலவு செஞ்சு எவ்வளவு நன்றா இருக்கும். இததான் அழகா சொன்னார். தசரதன் ராமனுக்கு பட்டம் கட்டணும்னு முடிவு பண்ண உடனே வசிஷ்டனை கூப்பிட்டு சொல்றார், இவனுக்கு நாளைக்கு பட்டம் கட்டுறதா இருக்கும் இல்லையா, ஆகவே உங்கள் அனுபவத்தை கொண்டு உங்களிடம் படித்த மாணாக்கன் தானே, அவனுக்கு ஒரு அரசன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்னு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். வசிஷ்டர் முதல்ல ஆரம்பிச்ச அறிவுரை என்ன தெரியுமா? யாரோடும் பகை கொள்ளல், போரொடுங்கும் எனினும் பின் புகழ் ஒடுங்காது. ரொம்ப அழகான இடம். ஒரு துறவி ரொம்ப அழகான விளக்கம் சொன்ன, உன்னால வெல்ல முடியும், ஆனால் யார் ஒருவரிடமும் பகைமை பாராட்டார். அப்படி பாராட்டாமல் இருந்தால் அவனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினால் போர் தோன்றார், போர் ஒடுங்கும். ஆனால் நீ தோற்று விட்டாய், பின்வாங்கி விட்டாய்ன்னு உலகம் உன்னை ஏளனமா பேசாது, உன் புகழ் ஒடுங்க. இது மிக உன்னதமான அறிவுரை. நம்ம பின்னாடி பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய நியாயம் உண்டுன்னு நினைக்கிறேன். காஞ்சியில இருந்த பரமாச்சாரியார் ஒரு பாடலை எழுதி அந்த பாடலை அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய இசை மேதையாகிய எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களிடம் கொடுத்து, இதை நீ UNOல கார்னகே ஹால்ல பாடும்போது இதனை
பாடு என்று இசையமைத்து பாடுன்னு சொன்ன மிகச்சிறந்த பாடல் தான் மைத்ரியின் பட்சத்தை. அது ரொம்ப அழகா வரும். நீ எல்லோரையும் நேசிக்க தொடங்கினால் எதை விலக்குவாய்? யுத்தம் கச்சதி, போரை விலக்கி விடுவாய். இந்த நாளுக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு உண்டான மாச்சரியங்களை தரக்கூடியவர்கள் விலக்க கத்து. அவர்கள் அழிக்கிறதுல நமக்கு ஆர்வமே வேண்டாம். அவர்கள் அப்படி சொல்லுகிறார்களோ சொல்லிக்கொண்டே போகட்டும். நாம் நமக்கு உண்டான பணியை செய்து கொண்டே போகும். உலகம் மதிப்பீடு செய்து கொள்ளும், அவ்வளவுதான். நமக்கு உண்டான செயலை நாம் செய்து கொண்டே போவதினால் அதன் கண் உள்ளதாகிய நல்லதை நாளைய உலகம் மதிப்பீடு செய்யட்டும். இதற்கு வேறொரு நல்ல குறிப்பை தரணும்னு ஆசைப்படுவேன். உவே சாமிநாத ஐயர் திருவாடுதுறையில அங்கு இருக்கக்கூடிய தம்பிரான்களுக்கு பாடம் சொல்லி கொண்டிருந்தவர். கும்பகோணம் கல்லூரியில மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய தலையாய மாணாக்கர் தியாகராசன் செட்டியார் ஓய்வு பெறுகிறார். செட்டியார் நினைத்து விட்டார் அந்த பதவியில ஊவேசாவை கொண்டு போய் உட்கார வைக்கணும். அன்னைக்கெல்லாம் கல்வி தகுதியெல்லாம் நான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் 10 ஆண்டுகள் தமிழ் படித்தேன்னா அது பல PhDக்கு சமானம் வேலை கொடுத்துருவார்கள். கும்பகோணத்துல அவர் வேலையில சேர்ந்தாயிற்று. கல்லூரி ஆசிரியர் பணி. அந்த கும்பகோணத்துல இருந்த காலத்துல அங்கு இருந்த சில சமணர்களிடம் சீவக சிந்தாமணி நூல் இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியை பார்க்கிறது. அதை படித்து அதை எப்படியாவது பதிப்பிக்க வேண்டும் ஆசைப்படுறார். அங்கு பலர் சமணர்கள் அதை தங்களினுடைய வழிபாட்டு பொருளா வைத்திருக்கிறார். அந்தணராகிய இவரை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டார்கள். அதனால சாளரத்து வழியாக அந்த ஓலைச்சுவடியை கொடுக்க இவர் தென்னேல் அமர்ந்து படித்து அந்த ஓலைச்சுவடியில நச்சினார்க்கு இனியர் உரையோடு இருந்தது. அதை பெரும் சிரமத்தினுக்கு உட்பட்டு அதை தான் முதல்ல அவர் பதிப்பித்தார். உவே சாமிநாத ஐயர் தன் வாழ்நாள்ல முதல்ல பதிப்பித்த நூல் எதுன்னா திருத்தக்க தேவரின் சீவக சிந்தாமணி நச்சினார்க்கினியர் உரையோடு. இதை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருந்த ஒருவர், அவர் ஒரு அந்தணராக இருக்கக்கூடிய ஊவேசா சமண இலக்கியத்தை பதிப்பித்தார் என்ன ஊவேசாவினை ஏளனம் பண்ணி ஒரு கடிதம் எழுதி, இனிமேல் உங்கள் பெயரை சமண மதத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சமண பெயரை வைத்துக்கொண்டு அந்த அடியாராக மாறிவிடுங்கள், போயும் ஒரு சமண நூலை தான் பதிப்பிக்கணுமா. உவே சாமிநாதையர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதுவதற்கு முன் வந்தார். இப்ப அவரோடு பணியாற்றின மற்றொரு பேராசிரியர் கோபாலராவ்னு நினைக்கிறேன், அவர் கடுமையா சொன்னாரா உவே சாமிநாதையர், இதையெல்லாம் செய்யாதீர்கள், இதற்கு எல்லாம் பதில் எழுதுவதாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் இதுதான் செய்து கொண்டிருக்க முடியும். உங்களால் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் குறை கூறுவதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குறை கூறுபவருக்கு நீங்கள் மாற்றாக விடை சொல்லுவதாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் விடைதான் சொல்லணும். ஆகவே இதை புறந்தள்ளி விட்டு உங்களால் ஆக வேண்டிய மற்ற நல்ல காரியங்களை செய்ய தொடங்குங்கள். இதை எங்க குறிப்பிடுகிறார்னா உவே சாமிநாத ஐயர் தன்னுடைய என் சரித்திரம் என்கின்ற சுயசரிதையில இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு, அன்று அவர் என்னை தடுத்தாட்கொண்டார், அவ்வாறு அவர் தடுத்தாட்கொள்ளவில்லை என்றால் தமிழ் அன்னைக்கு என்னால் இத்துணை பணிகளை செய்திருக்க முடியாது. அப்போ எந்த ஒரு நல்ல நிகழ்வும் யாரோ ஒருவரால் ஏளனப்படுத்தப்படலாம், அவர்களுக்கு தெரிந்தது அதுதான்ற மன நிலையில போயிடும். விஜயதசமியில இதை ஒரு பெரிய குறிக்கோளாக வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஏதோ ஒன்றினுக்கு முயலுவோம். நம்மை பொறுத்த மட்டில் அந்த முயற்சி மேன்மையானது, சிறந்தது. இதை மற்றவர்கள் இது பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பத்தின கவலையே படக்கூடாது. நான் பல சான்றுகளை இதற்கு தர முடியும். நமக்கு எது சரி என்று படுகிறதோ, நமக்கு எது முறையானது என்று தோன்றுகிறதோ அதுல முழுமையுமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுத்தி கொண்டால் அதன் மூலமாக நமக்கு ஒரு வாழ்வியல் பொருள் கிடைக்கும், நாம் வாழ்ந்ததற்கு உண்டான அர்த்தம் கிடைக்கும். யாரை தான் இந்த உலகம் விட்டு வைத்தது யோசிச்சு பாருங்க. கிரிட்டிசிசம்ன்ற பேர்ல யாரைத்தான் இந்த உலகம் விட்டு வைத்தது? யாரையும் விட்டு வைக்க.
ஏனென்றால் உலகம் என்பது இவ்வாறுதான் ஏதோ ஒன்றினை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும். இவைகளுக்கெல்லாம் சரி கொடுத்தோம்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம எதனையுமே செய்ய முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே பல்வேறு விதமான மேற்கோள்களை காட்ட முடியும். நான் தமிழ் துறைக்கு வந்த பொழுது தமிழ் இலக்கியத்தை தான் படிப்பேன்னு என் வாழ்க்கையில நான் முடிவு செய்த பொழுது நான் எந்த அளவினுக்கு ஏளனம் செய்யப்பட்டேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய உறவினர்கள்ல சிலர் ரொம்ப அழகா சொன்னார்கள், நீ தமிழ் படிக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு, ஆனால் என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாதே அப்படின்னு. இதுல வேடிக்கை என்னவென்றால் அப்படி சொன்னவர் பின்னாளில் அவரினுடைய மகளை கொடுத்த இடத்துல மகளினது மாமனார், அதாவது இவருடைய சம்பந்தி, திருப்புகழ்ல பெரும் ஆளுமை உடையவர். அவர் முதல்ல கேட்ட கேள்வி எங்கள் உறவினரிடம், உங்கள் வீட்டில் யாருன்னா தமிழ் படித்தவர்கள் இருக்கிறார்களான்னு. அப்பொழுது தன் பக்கத்துக்கு உண்டான பெருமையை சொல்லிக்கொள்ள என்னை காட்டினர். நெடுநேரம் திருப்புகழை பற்றி அவர் என்னோடு விவாதித்து கொண்டு கடைசியில் அவற்றை என்னுடைய உறவினர்கிட்ட போய் சொன்னார், இப்படி ஒரு உறவினர்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் குலத்திற்கே பலம் அப்படின்ட்டு போனார். என்னை அப்பொழுது ஏளனமாக பேசின அவர் இந்த வார்த்தையை கேட்டோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். அதனால ஐயோ அவர் 4 பேர் இப்படி சொல்லுகிறார்களேன்னு நாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செவி கொடுத்து மனதில் இடமும் கொடுத்துட்டோம்னா எதனையுமே சாதிக்க முடியாது. சாதனைன்றது உலகத்தை திருப்பி போடுவதல்ல, நமக்கு உரியதை நாம் சுய ஈடுபாட்டோடு நிறைவோடு எதனை செய்கிறோமோ அதுதான் சாதனை. அப்படியே மலையை பிரட்டி கீழே வைப்பது, கடலை உடனே ஒரு கைக்குள் அடக்குவது, அதெல்லாம் இல்லை. வாழ்நாளில் நம் மனதிற்கு பிடித்ததை யார் ஒருவருக்கும் இடையூறு இல்லாமல் அதன் கண் நின்று அதனை முழுவதுமாக நாம் ஆட்கொள்ளுதல், அது நம்மை ஆட்கொள்ளுதல். அதுதான் நாவுக்கரசர் சொல்லுவார், நான் இடைவிடாது நமச்சிவாய என்று சொல்லி வந்தேன். என்ன சொன்னார் தெரியுமா? சொல்வார் பின் சென்றேன் நாடிற்று என்னை நமச்சிவாயவேன். நான் அதனை நாடல, அது என்னை நாடியது. நாம ஒரு தொழில ஈடுபாட்டோடு செய்ய தலைப்பட்டால் அந்த தொழில் நம்மை ஆளத் தொடங்கும். அதுதான் நம்முடைய வெற்றி. நாம் அதுவாக வேண்டாம், அது நாமாக மாறும். பக்தியினது உச்சமே அதுதான். நீங்கள் சிவமாக ஆகுதல் என்பது உங்கள் முயற்சி, சிவம் தானாக உங்களை தன்னுள் ஆக்கி கொள்ளுதல் என்பதுதான் தவத்தின் பலனை. அதனால இந்த நல்ல நாள்ல ரொம்ப அழகான ஒரு இடம் சொன்னார் பாருங்க. சிரபுரத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் கேட்டு அதன் பின் திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்த போது புறமெரித்தார் திருமகனார் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர் என்று கர கமலம் குவித்து இறைஞ்சி தவிர்ப்ப வாக்கின் காவலரும் தொழுது அரிதாம் கருத்தில் நேர்ந்தார். அடுத்த நிலைக்கு போற நாவுக்கரசர், சிரபுரத்து பிள்ளையார், சிரபுரம் சீர்காழி, சீர்காழியை சார்ந்த ஞான சம்பந்தர் அருளி செய்த அந்த கோளறு பதிகத்தை கேட்டு திருப்பதிகம் கேட்டு அதன் பின் திருந்து நாவுக்கரசர். ரொம்ப அழகான இடம். நாவுக்கரசர் திருந்திரானா, இந்த திருத்தம்ன்றது என்னன்னா தன்னை திருத்தி கொண்டார்னு அர்த்தம். ஞானசம்பந்தர் அவரை திருத்தல. ஞானசம்பந்தர் பாடி இவ்வாறு கோளறு பதிகம் பாடின உடனே நான் என்ன ஒரு தவறு செய்தேன், சிவனடியாராகிய நமக்கு எப்படி இன்னல் வரும், நாம் இது தெரியாமல் நாவுக்கரசராக இருந்தும் நான் சம்பந்தரை தடுக்க எண்ணினேன்னு தன்னை திருத்தி கொண்டார். ஆகவே திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து, ஞானசம்பந்தர் மதுரைக்கு செல்லுவதற்கு உடன்பாட்டினை செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள, 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்தோட தானே வந்திருக்கிறார்கள், இருவரும் சேர்ந்து தலங்களுக்கு செல்வதுன்னு. ஆகவே தானும் மதுரைக்கு கிளம்பலாம்னு அவரும் எழுந்தார். அப்படி எழுந்தவரை பார்த்து சம்பந்தர் சொன்னார், புறமெரித்தார் திருமகனார், முப்புறங்களை எரித்தவராகிய சிவனின் திருமகனாக உள்ள ஞான சம்பந்தர் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பேன். நல்ல வளம் மிக்க
இந்த காவிரி ஆறு பாயக்கூடிய நீர்நிலம் வளங்கள் மிக்க இருக்கக்கூடிய இந்த சோழ நாட்டிலேயே நீங்க இருங்க, நான் போறேன். ஏனென்றால் சம்பந்தருக்கு ஒரு எண்ணம், வயதான காலத்தில் இவர் எதுக்கால கழிக்கணும், பல்லக்கிலும் ஏறமாட்டார். இன்றைக்கு நான்மறை காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலிருந்து மதுரையை நோக்கி நடக்கணும், சம்பந்தர் பல்லக்கில் போயிடுவார். ஆகவே இந்த வயதான காலத்தில் இவரை எதற்கு அலைக்கழிக்க வேண்டும்? ஏன்னா ஞான சம்பந்தர் போகக்கூடாதுன்னு வருத்தப்பட்டார் இல்லையா, சமணர்கள் உன்னை இடையூறுக்கு உட்படுத்துவார்கள். அதற்கு மாறா சம்பந்தர் ரொம்ப அழகா சொன்னார், வளமான நாட்டில் நீங்க இருங்க, இந்த வயதான காலத்தில் எதுக்கு அலைவது, புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர், இந்த நாட்டிலேயே இருந்து உங்களினுடைய அருளை இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்து உதவுங்கள் இருப்பீர் என்று கர கமலம் குவித்து தன் மலர் போன்ற தாமரை மலர் போன்ற தனது இரு கைகளையும் குவித்து இறைஞ்சி, இறைஞ்சினா பணிவோடு வணங்கி தவிர்த்துட்டார். வேண்டாம், நீங்க கூட என் கூட வரக்கூடாது, வருவதனால் எந்த நன்மையும் இல்லை, தவிர்ப்ப வாக்கின் காவலரும். திருநாவுக்கரசர், வாக்குன்னா சொல், திருநாவுக்கரசரும் காவலரும் தொழுது அரிதாம் கருத்தில் நேர்ந்தார். ஞான சம்பந்தரால் சொல்லப்பட்ட அந்த அரிய செய்தியை சிந்தனையை கேட்டு, சரி சம்பந்தர் சொல்படி நாம் இங்கேயே இருந்து விடுவோம், சம்பந்தர் தொடர்ந்து மதுரையை நோக்கி பயணப்படட்டும் என்று ஒப்புதல் கொடுத்தார். இன்றைக்கு இதோட நிறுத்துவோம். ஏன்னா இன்றைக்கு இந்த பகுதியை சொல்லணும்ன்றதுக்கோசரமே தான் வகுப்பு எடுக்கணும்னு சொன்னேன். ஏனென்றால் விஜயதசமி என்பது வெற்றியை மட்டும் பெறுவதல்ல, அந்த வெற்றிக்கு உண்டான நெறிமுறைகளும் ஏதோ ஒன்றை சாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல, நமக்கு வகுக்கப்பட்டதை வகுத்த அளவிலே வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து தூய்மையான பற்றோடு செயல்படுத்துவது தான் வெற்றி. அதனை இந்நாளிலே எல்லோரும் செய்வோம் என்று சொல்லி நாளைய வகுப்புல தொடருவோம். நன்றி, வணக்கம்.